ஹலோ ஹலோ சார் கேக்குது சார். கேக்குது சார். எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்குது? சூப்பர் சார். காரணம் சான்ஸே இல்ல சார். காரணம் சொல்றவங்க எல்லாரும் நல்லா கேட்டீங்களா? சார் சார் 90% டிசபிலிட்டி. கழுத்துக்கு கீழே எந்த வேலையும் நடக்காது, எந்த வேலையும் செய்ய முடியாது அவங்களால. ஆனா இன்னைக்கு நினைச்சு சாதிச்சிருக்காங்க. 18 வயசுல இந்த பிரச்சனை வந்திருக்குதுன்னா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க அவங்க கஷ்டத்தை உணர்ந்து அந்த பாதிப்புல இருந்து அந்த கஷ்டப்படுறவங்கள நான் கொண்டு வரேன், யாரா இருந்தாலும் என்கிட்ட கொண்டு வாங்கன்றாங்க. இதை விட தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு பேச்சு வேற எங்கேயாவது கேட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. நான் இதை இன்னைக்கு டெலிகாஸ்ட் பண்றதுக்கு நிறைய சிரமப்பட்டு எப்படியாவது இதை உங்களுக்கு காட்டணும் அப்படின்றது, மார்னிங் செஷன்ல வர நண்பர்களுக்கு இதை காட்டணும்ன்றதுக்காக ரொம்ப சிரமப்பட்டு கொடுத்தேன். எப்படி இருக்கு? சூப்பர் சூப்பர் சார். பட் இந்த தன்னம்பிக்கையா அவங்க நடத்தி 20,000 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி நியமிச்சு நிறைய பேத்துக்கு இலவசமா அவங்க செய்யறாங்கும் போது கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஏற்பட்டதுனாலதான் அவங்க செய்ய முடிஞ்சது. செய்ய முடியாது. அவங்க செய்யறது முக்கியம் இல்ல சார். நான் படுத்த படுக்கையோட இருந்து என்னால முடியாது என்னால முடியாதுன்னு சொல்ற இடத்துல எழுப்பி நின்னாங்க பாருங்க, அங்கதான் நிக்கிறாங்க, அங்கதான் ஜெயிச்சிட்டாங்க. அவங்க செஞ்சது அவங்க எப்ப என்னால முடியும்னு வெளியே வந்தாங்களோ அப்ப ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கு காரணம் நம்பிக்கை தான் சார். நம்பிக்கையோட அவங்க இருந்தாங்க. எஸ், நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை நம்மள எத்தனை பேருக்கு இருக்கு? நம்பிக்கையோட இருக்கணும். ஆமா, ஒருத்தட்ட பேசி 2 பேர்ட்ட பேசி 3 பேர்ட்ட பேசி அவங்க நோ சொல்லிட்டா அதோட உலகமே முடிஞ்சு போச்சு. இருக்கணும். நம்பிக்கையோட இருக்கணும். பண்ண முடியும் அப்படின்னு நம்ம எல்லாரும் ஒரு மாதிரி உட்கார்ந்து இருக்கோமே, பிசினஸ் விட்டு வெளியே போயிடலாமா, எனக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு நம்ம ஒவ்வொருத்தரும் சிந்திக்கிறோமே, அந்த சிந்தனையை வெளியே தூக்கி போடுங்கன்னு சொல்றேன். நம்ம ஒவ்வொருத்தராலையும் சாதிக்க முடியும். நாம சாதிக்க பிறந்தவங்க. 18 வயசுல பேக் போன்ல முழுசா பிரச்சனையாகி காலேஜுக்கு போனா காலேஜ்ல அவங்க ரிஜெக்ட் பண்ணப்பட்டு இன்றைக்கு அவங்க எங்க போறாங்க? லண்டனுக்கு போறாங்க. பிஹெச்டி பண்றவங்களுக்கு அவங்களுக்கான உரையாற்ற போறாங்க. யோசிச்சு பாருங்க. அப்ப இதெல்லாம் முடியும் முடியும் முடியும்னா எத்தனை பேருக்கு இந்த முடியும்ன்ற நம்பிக்கை இருக்கு? சரி, இப்ப நம்ம வெஸ்டேஜோட ப்ராடக்ட் கொடுத்து கோமால இருந்து வெளியே வந்திருக்காங்கன்னு சொன்னீங்க சார். அது 100க்கு 100 உண்மை இதுங்களா? வந்திருக்காங்களா? நம்மளுடைய நினைவோட அவங்க விஷயத்த சொல்லல மேடம். கோமால இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிரெயின்ல பிளட் கிளாட் ஆயிடுச்சு. ஆமா, அவங்க தான் மேக்ஸிமம் கோமா ஸ்டேஜுக்கு போறது. ஆமா ஆமா, பிளட் கிளாட் ஆனதான் கோமாக்கு போறாங்க. சொன்னாரு இவரும் சார் சொன்னாரு பிளட் கிளாட். நான் சொல்லி முடிச்சிடுறேன். நம்ம பிளட் சர்க்குலேஷனை உச்சந்தல்ல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் கிளியரா ஓட வைக்கும். இடையில இருக்கிற அடைப்புகளை சரி பண்ணும், கரைச்சி ரெடி பண்ணும். என்ன ப்ராடக்ட் சொன்னீங்க சார்? L-arginine நோபல் ப்ராடக்ட். 2 நாளைக்கு முன்னாடி ராஜன் சார் அதை பற்றி ரொம்ப தெளிவா விளக்கமா கொடுத்தாரு நைட் செஷன்ல. நிறைய பேரு ட்ரைனிங் மீட்டிங்கே பாக்குறது இல்ல. அதுதான், அதாவது இன்றைக்கு காலைல அப்துல் நபீல் சார் சொன்ன மாதிரி 3 மாசம் நீங்க நடக்கக்கூடிய அத்தனை ட்ரைனிங் மீட்டிங்கும் பார்க்கணும். நான் திரும்ப நான் சொல்லக்கூடிய பதிவு பண்ணக்கூடிய விஷயம் அதுதான். டெய்லி மார்னிங் செஷன் பாக்குறீங்களா? செவ்வாய்க்கிழமை ராஜன் சாருடைய 7 மணிக்கு ட்ரைனிங் இருக்கா? புதன்கிழமை 9 மணிக்கு ப்ராடக்ட் ட்ரைனிங் இருக்கா? வியாழக்கிழமை 9 மணிக்கு அக்ரி ட்ரைனிங் இருக்கா? வெள்ளிக்கிழமை 9 நைட் 9 மணிக்குங்களா சார்? நைட் 9 மணிக்கு சிஸ்டம் ட்ரைனிங் இருக்கா? எல்லாத்தையும் பாருங்க. ஒரு பிஹெச்டி வாங்கணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு கஷ்டப்படணும், எவ்வளவு உழைக்கணும். அப்ப நீங்க ஒரு பிஹெச்டியோ ஒரு எம்பிஏவோ நீங்க டிகிரி வாங்கணும், வெஸ்டேஜ்ல நிறைய சம்பாதிக்கணும். இன்னைக்கு எம்பிஏ வாங்கணும் சம்பாதிக்க முடியாத விஷயத்த நம்ம சம்பாதிக்கிறோம். இன்னைக்கு லட்சமா கோடியா சம்பாதிக்கிறாங்க. எப்படி முடியுது? அப்ப இதுக்காக நம்ம எவ்வளவு நேரம் செலவு பண்ணோம்? இதுக்காக எத்தனை பேர்ட்ட பேசணும் சொல்லுங்க? இதுக்காக என்ன பண்ணோம்? அப்போ ஒவ்வொரு ட்ரைனிங்கும் ஒவ்வொரு மீட்டிங்கும் கண்டிப்பா அட்டன் பண்ணணும். 3 மாசம் தொடர்ந்து அட்டன் பண்ணி பாருங்க. டெய்லி ஒருத்தட்ட பிரசன்டேஷன் கொடுத்து பாருங்க உங்களுடைய சக்சஸ் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு.
எதையுமே செய்யாம நான் ஜெயிச்சிடணும், எனக்கு எதுவுமே வரல, எனக்கு செக்கே வரல சார், எங்க அப்ளைன் நான் பேச நான் கூப்பிட்டா வரமாட்டேன்றாரு, என் டவுன்லைன் நான் சொன்னா கேட்க மாட்டேன்றாரு, இப்படியே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு காணாம போனா என்ன அர்த்தம்? யாருக்கு லாஸ்? ஒட்டி கிடக்குதுங்க வெஸ்டீஜ்ல, அள்ளி எடுத்துட்டு போங்க. மேடம் நீங்க கேட்ட வெள்ளி மேடம் உங்களுக்கு கேட்ட இதுக்கு சொல்றேன். எல்ஆர்ஜினைன், ஃபிளாக்ஸ் ஆயில், ஃபுட் பேட்ச், இந்த 3 தான் கொடுத்தோம். உடம்புல இருக்க நச்சுக்கழிவுகளை நீக்கக்கூடியது ஃபுட் பேட்ச். எல்ஆர்ஜினைன் ரத்த ஓட்டத்தை சீரா ஓட வைக்கக்கூடியது. ஃபிளாக்ஸ் ஆயில் ரத்தத்துல இருக்கிற கொலஸ்ட்ராலை கரைக்கக்கூடியது. கரைச்சு ரத்த ஓட்டத்தை அதுவும் சீரா ஓட வைக்கும். இந்த 3ஐயும் தான் கொடுத்து 2 பேரை எழுப்பி கூட்டு வந்தோம். கோவை மெடிக்கல்ஸ்ல முடியாது, 10 நாள்ல இவரு 10 நாள் தான் இவருக்கு டைம், நீங்க இவரை கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. நபர் அத சேலம் பக்கத்துல நங்கவல்லின்ற ஒரு இடத்துல உள்ளவங்க, அவருக்கு இதே மாதிரிதான். அதாவது அவங்க பையன் வந்து சித்தா டாக்டர் இவ்வளத்துக்கும் அவர் வந்து சரி நம்ம ஆளுங்களை கிண்டல் பண்றதுக்காக கேட்டது, என்னப்பா எல்லாத்துக்கும் மருந்து இருக்குன்றீங்களா, எங்க அப்பாவுக்கு மருந்து இருக்கா, அப்ப நம்ம ஆளுங்க கொண்டு போய் கொடுத்தாங்க. என்கிட்ட கேட்டாங்க, நான் சொன்னேன் இந்த மாதிரி அவர் வந்து கோமா ஸ்டேஜ்ல இருக்கார் சார்ன்னு. சரி இதை கொடுத்து அவரை முயற்சி பண்ண சொல்லுங்க அப்படின்னு. 10 நாள்ல அவர் எழுப்பி உட்காந்து இட்லி சாப்பிட்றாரு. இன்றைக்கும் உயிரோடு இருக்காரு. அவரு 6 வருஷம் ஆச்சு. அவர் ஒரு ரிட்டையர்ட் ஹெச்எம். எதுக்காக சொல்ல வரேன்னா, நம்ம எதுவும் பண்ணல, நான் செஞ்சேன் அப்படின்றத சொல்லல. அந்த வாய்ப்பை கடவுள் எனக்கு கொடுத்தாரு. ஆனா பாலி சார் இந்த ப்ராடக்டை கொடுத்தாரு, 2ம் சேர்ந்து மிராக்கிள் பண்ணிச்சு. இந்த ப்ராடக்ட் நாலேஜ் இருந்தா நம்ம யாருக்கு வேணாலும் தைரியமா கொடுக்கலாம், அது சரியான ரிசல்ட் வரும். நம்மகிட்ட ரிசல்ட் ஓரியன்டட் ப்ராடக்ட் தான் இருக்கு. மிராக்கிள் நடந்துகிட்டு இருக்கு இன்றைக்கு. ஆனா அதை உணராம நாம வெஸ்டீஜில் உள்ள பொருட்களையும் சரியா பயன்படுத்தாம நாம ஒவ்வொருத்தரையும் குறை சொல்லிட்டு இருக்கோம். இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரையும் குறை சொல்லிட்டு இருக்கோம். அவரு சரியில்லை, இவரு சரியில்லை. நான் சரியா இருந்தா எல்லாம் சரியா இருக்கும். இன்னைக்கு அந்த மேடம் பேசுனாங்கல்ல, அவங்க முடிவெடுத்தாங்க. அவங்க முடிவெடுத்தனுடைய விஷயம் தான் அங்க வெற்றி. அவங்க முடிவெடுத்தாங்க, ஸ்டெப் எடுத்து ஃப்ரண்ட்ல வச்சாங்க. யாரையும் எதிர்பார்க்கல. சார் அதே மாதிரிங்க சார், நம்ம வெஸ்டேஜ் ப்ராடக்ட்லைங்க சார், குழந்தை இல்லாம இருக்காங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட 100% நம்பிக்கையை ஊட்டி சொல்லலாம் தானேங்க சார்? நிச்சயமா கொடுக்கலாம். அதாவது எந்த தேவை என்ன, எதுக்காக அவங்களுக்கு குழந்தை இல்லைன்றத சரியா புரிஞ்சுக்கிட்டு உங்க அப்ளைனை வச்சு பேசி கொடுங்க. சரிங்க சார், ஓகே சார். அதாவது குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் இதை கொடுங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களுடைய பிரச்சனை என்ன, அந்த ஆணினுடைய பிரச்சனை என்ன, பெண்ணினுடைய பிரச்சனை என்ன, அவங்க ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் எவ்வளவு நாள் போனாங்க, அந்த ட்ரீட்மெண்ட்ல அவங்களுக்கு என்ன கொடுத்தாங்க, என்ன இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு, ஏன் ஆகல, எல்லாத்தையும் கேட்டு அதற்கு தேவையான சப்ளிமெண்ட்டை கொடுக்கணும். எல்லாத்துக்குமே யூனிஃபார்மா கொடுக்க முடியாது. இப்ப டைஜஷன் பிரச்சனை இருக்கு அப்படின்னா நம்ம வந்து ஆலோவேரா கொடுத்துடலாம், பிரச்சனை இல்லை. ஆனா இதுக்கு நம்ம கரெக்டா கொடுக்கணும். ஓகேவா? ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. வெங்கடேஷ் சார், குட் மார்னிங். குட் மார்னிங். இப்ப அவங்களுக்கு சார் இப்ப மேரேஜ் ஆயிடுச்சு, கரெக்டா 5 வருஷம் சார். அவங்களுக்கு வந்து 50 குழந்தை இல்லை மேக்சிமம். இப்போ நம்மள ரிப்போர்ட் கொடுத்தாங்க. இப்ப 4 மாசத்துக்கு முன்னாடி நான் பார்த்து அவங்களை போய் பார்த்தேன். அவங்க லேடிஸ் பார்த்தா எந்த ஒரு பிரச்சனை இல்லை, ரிப்போர்ட் எந்த ஒரு பிரச்சனை இல்லை. அவங்க ஹஸ்பண்ட் பார்த்தா வந்து மைனஸ் போயிடுச்சு ஆக்சுவலா. ஓகே. அவங்க ஹாஸ்பிட்டல் போனா குழந்தை உங்களுக்கு ஆகலாம்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. அதுக்காக நான் போய் ரிப்போர்ட் பார்த்துட்டு அவங்களுக்கு இப்போ வந்து 3ஆம் மாசம் வந்து அவங்களுக்கு என்ன தரமோ ரிப்போர்ட் பார்த்து 2 பேருக்குமே சப்ளிமெண்ட் கொடுத்தேன். இப்ப பார்த்தா 2 மாதம் கன்சியூவ் இருக்கிறாங்க சார். இப்ப அவங்க வெரி குட், சூப்பர், கிரேட், வாழ்த்துக்கள். இப்ப ஓகே சார். சொல்லுங்க சார். இதுதான் அந்த வெற்றி, புரியுதுங்களா? ஆமா, நிறைய பேர் இருக்காங்க சார் எங்க சைட்ல. ஆனா அவங்களுக்கு கொஞ்சம் நம்ம ஒரு 100% நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும் இல்லைங்களா? முதல்ல நம்பிக்கை தாங்க. ஆமா, நம்பிக்கை கொடுக்கணும். இவங்க சொன்னா, இப்ப வள்ளி சொன்னா கரெக்டா இருக்கும், ஓகே நான் சாப்பிடுவேன்
அந்த அக்கா வெங்கடேஷ் சாப்பிட்டு வெங்கடேஷ் சாரை கூட்டிட்டு அதனால போங்க. பலன் அடைஞ்சிருக்காங்க ஆமா மேடம், சார் வெங்கடேஷ் அப்படின்னு சாரை சார் சொன்னாங்க அதான் சார் ஆக்சுவலாக நான் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ரிப்போர்ட் வந்து பார்த்த உடனே சொல்லி 100% சொல்லுங்க சார் வந்து சொல்லிட்டு வந்து 6 மாதம் எனக்கு சார் சப்ளிமெண்ட் எடுங்க 6 மாதத்துக்கு கண்டிஷன் வாங்கலாம் நீங்கள் வந்து இந்த அதான் நீ செலவு பண்ணுற காசுக்கு வந்து ஒத்தி டபுளாக நான் கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட்டு நம்பி நான் 100% நம்பி கொடுப்பேன் சார் நான் கடை இது கொடுப்பேன் அதே போல் வந்து அதே போல் நான் கொடுக்குற சப்ளிமெண்ட் கரெக்டாக சாப்பிடணும் அவங்க அந்த கண்டிஷன் இவர் சார் கோவிந்தராஜ் சார் பண்ண சார் இல்ல சார் கோவிந்தராஜ் சாரும் கூட வராரு. அவரும் ரொம்ப அம்மா சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றாரு. அவரு சொல்ல வச்சு பேசி அவரு இருக்கேன். அவர்தான் ஆனா அவர்தான் ஒரு நம்பிக்கை வரணும் இல்லைங்களா? இல்ல அவர் சொல்லி கொடுத்தா மட்டும் நாங்களாம் தரோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கோயில் சார் நம்ம அப்ளை நான் வருதான் ஒரு நாள் கூப்பிடுங்க மேடம் நான் வரேன் நான் எங்க வந்து அதை பக்கம் நான் ஜெகசம் தான் நான் அப்படிங்களா? இல்ல இவரும் வராரு. கோவிந்தராஜ் சார் வாரத்துக்கு 4 நாள் வராரு. நான் எனக்கு கீழ ஒரு 13 பேர் ஜாயின் பண்ண வச்சிருக்கேன். அவ்வளவு பேருக்கிட்டயும் அவர் பேசி மாசம் எல்லாரும் நம்ம ப்ராடக்ட 4000 3000 வாங்கிட்டு தான் இருக்கும். மாசம் எல்லாருமே வாங்கிதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவங்களும் நல்ல கைட் பண்றாங்க. என்ன வந்து ரொம்ப சூப்பரா கைட் பண்றாங்க. அதனால அவரை வச்சு அவர் எங்களையும் வந்து இல்லைங்களா மேடம் ஆக்சுவலா வந்து இல்ல அவர்தான் எங்களை வளர்த்து விட்டாரு அவர்தான் எங்களை கைட் பண்றாரு கூப்பிடுங்க வரோம் ஒன்றும் பிரச்சனை கூட வரோம் ஒரு போன் அடிச்சா அடுத்த செகண்ட் வந்து நிப்பாரு. எங்க இருந்தாலையும் நம்ம கூட்டிட்டு போற இடத்துலயும் அவர் வந்து அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி அவங்கள இது பண்றாரு. இப்ப 3 மாசமா நம்ம ப்ராடக்ட சாப்பிட்டவங்க அதனால நல்லா இருக்கு உடம்பு பரவாயில்ல நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதால இன்னொருத்தருக்கு நம்ம சொல்றதுக்கு வசதி இல்லைங்களா? அதுதான். நிச்சயமா ஆமா மேடம் ஓகே மேடம் ஓகே தேங்க்யூ சார். ஓகே மேடம், தேங்க்யூ. ஓகே வெங்கடேஷ் சார், வாழ்த்துக்கள், தொடரட்டும் உங்கள் பணி. ஓகே நன்றி சார். கிரவுண்ட் டைரக்டரை சீக்கிரமா முடிங்க. இந்த மாசம் நீங்க பிளான் பண்ண மாதிரி கிரவுண்ட் டைரக்டர் முடிங்க. வாழ்த்துக்கள். இங்க எல்லாமே சாத்தியம். 100% சாத்தியம். 100% முடிக்கும் சார். நான் சொன்னா அது இங்க நடக்கும். அதுக்கான உழைப்பு கொடுக்கணும். வெங்கடேஷ் சார் மாதிரி 30 நாளும் ஷெட்யூல் ஃபிக்ஸ் பண்ணி 30 நாளும் டீமுக்கு ஒர்க் பண்ணணும். நம்ம அதான் சொல்லிட்டு இருக்கோம். டீமோட இருந்து ஒர்க் பண்ணா சக்சஸ் கிடைக்கும். ஒரு நாளைக்கு ஒரு ஹோம் மீட்டிங்ல 2 ஹோம் மீட்டிங்ல 3-4 பண்ணிட்டு இருக்காரு அவரு டெய்லி. அக்ரி ஃபீல்டுக்கு போறாரு. நம்ம டீம்ல எல்லா ட்ரைனிங் அட்டெண்ட் பண்றாரு. அதே நம்ம டீமுக்கு வந்து செந்தில் சார் மூசா எல்லாம் ஒத்துழைக்கலாம் சார். நம்ம சொல்றது கரெக்டா கேட்கறாங்க கரெக்டா அது மாதிரி சக்சஸ் பண்ணி தரேன் சார். ஒன்றும் பிரச்சனை டீம் ஒத்துழைச்சா மட்டும்தான் நம்மளால முடியும். ஆமா எல்லாம் ஒத்துழைக்கலாம் சார். அதனால சிறப்பான வெற்றி எல்லாருக்கும் கிடைக்கும். வாழ்த்துக்கள். ஓகே சார். இன்னைக்கு அந்த நேற்று நைட் அந்த மேடமுடைய இந்த வீடியோவை பார்த்ததுல இருந்து எனக்கு வந்து பிரீத்தி மேடத்துடைய வீடியோ பார்த்ததுல இருந்து எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்கா இப்படியும் மக்கள் வாழ்றாங்க. ஆனா நல்ல ஆரோக்கியமா நடக்க முடியும், பேச முடியும், நம்மளால நம்ம வேலையை செய்ய முடியும், நம்மளால 100 பேருக்கு வழிகாட்ட முடியும்னு தெரிஞ்சும் நிறைய பேர் செய்யாம இருக்கிறாங்களேன்றதா இப்ப வருத்தமா இருக்கு. அதுதான் வருத்தமா இருக்கு. அதுதான் பதிவு. நாம ஃபர்ஸ்ட் முடிவு என்ன சார் நம்ம கஷ்டம் முடிவு எடுத்துட்டாக்க முடிச்சிடலாம் சார். யாரு வேணா முடிக்கலாம் சார். யாரும் முடியாது எதுவுமே இல்லை சார். மேக்சிமம் நாங்கெல்லாம் வந்து சிஎன்டி பார்க்கும்போது எல்லாமே டெஸ்ட் பண்ண தான் சார். நாங்க சிஎன்டி ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா வந்து எல்லா டெஸ்ட் பண்ணலையும் பாத்தீங்கன்னா வந்து 5 லட்சம் மேடம் 5 லட்சம் வாங்குறாங்க 5 லட்சம் வாங்கணும் சொல்லலாம் சொன்னாங்க. எனக்கு ஒரே கோபம். சாதாரண ஒரு லேடி மாசம் 5 லட்சம் வாங்குறாங்க, அதிகமோட படிக்கல, பிளஸ் தான் படிச்சிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தவங்க மாசம் 5 லட்சம் வாங்குறாங்க. ஏன் நம்மளால முடியாது அந்த எண்ணம் எனக்குள்ள வந்துச்சு. அதுக்கடுத்து அவங்கள பார்க்கறதுக்கோசமே சேலம் வந்தேன். என் அதிர்ஷ்டம் வந்து பாத்தீங்கன்னா வந்து மேடம் அன்னைக்கு வரல. அது போல நீங்க வந்தீங்க. நீங்க என்னடான்னு சொல்றீங்கன்னா 28 வருஷமா ஒர்க் பண்ண 20,000 சம்பாதிக்கிறேன், இந்த மாதிரி 7ஆம் மாசத்துமே 77,000 வாங்கினாங்க. எனக்கு இன்னும் கோபம் அதிகமா வந்துச்சு. இவங்க இப்ப வந்து சாரால முடியுமோ நம்மளால முடியாதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு முடிவு எடுத்துக்கோம் சார். அதுக்கு முடிவு எடுத்து பிசினஸ்குள்ள வந்து ஸ்ட்ரகிள், நிறைய ஸ்ட்ரகிள்.
அது அப்படியே பின்தங்கி போகும்போது லாஸ்ட் ஏலகிரிக்கு ஒரு 6 மாசம் முன்னாடி தான் வந்து 100% முடிவு எடுத்து இன்னைக்கு நாங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா மாசம் 50,000 மேல இன்கம் ஆகும் சார். இனி சந்தோஷமா வீட்டு சந்தோஷமா இருக்கிறாங்க. எல்லாமே அக்கம் பக்கம் நல்லா சந்தோஷம். அது இல்லாம வந்து எப்படி டீம் வழியெடுத்து போன்னு சொல்லி அது போல கைட் பண்ணீங்கன்னு இன்னைக்கெல்லாம் நீங்க சொல்ற ட்ரைனிங் மீட்டிங் அட்டன் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா எடுத்து போறேன் சார். நான் கரெக்டா எடுத்து போறேன். நான் இன்னும் நிறைய பண்ணுவேன் சார். நல்லா நம்பிக்கை இருக்கு சார் நமக்கு இப்ப. நிச்சயமா. ஏன்னா இது வந்து போன மாசம் 65,000 ரூபாய் வாங்கியிருக்கீங்கன்னா நம்ம தொடர்ந்து ஆமா. இது 1 லட்சமா மாறுறது ரொம்ப நாள் இல்ல. இந்த மாசமே மாறிடும். ஆமா. சொல்ல முடியாது. ஓகே. யாருக்கும் தெரியாது. அதாவது மாசம் 5,000 10,000 தான் இன்கிரிமெண்ட் வரும்ன்ற கணக்கு கிடையாது. நாம முடிவெடுத்தால் அதற்கான உழைப்பையும் நம்முடைய எண்ணங்களையும் சரியா நம்ம போட்டோம் அப்படின்னா அதுல 1 லட்சமா கூட மாறும். அதான் வெஸ்டேஜ். இந்த மிராக்கிள் ப்ராடக்ட்லயும் மிராக்கிள் கிடைக்கும், பிளான்லயும் மிராக்கிளான இன்கம் வரும். ஸோ பாலி சார் அது மாதிரி ஒரு அற்புதமான ப்ராடக்ட்டும் பிளானையும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இதை பயன்படுத்த வேண்டியதுதான் நம்ம வேலை. இதுக்கு என்ன பண்ணணும், மற்றவங்க என்ன பண்ணாங்க, அதை மட்டும் எல்லாரும் கரெக்டா பிளான் பண்ணுங்க. என்னால ஏன் முடியல, நான் ஏன் இதை செய்யல அப்படின்னு நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா மற்றவங்க என்ன செஞ்சாங்களோ அதை செய்யுங்க. 8 லட்சம் வாங்குற மேடம் என்ன செய்யறாங்களோ அதை செய்யுங்க. டைமண்ட் டைரக்டரான வெங்கடேஷ் சார் என்ன பண்றாரு, அவரு நம்மளோட தான் ஏலகிரி புட்கம் வந்தாரு. ஏலகிரி புட்கம் வரும்போது அவருடைய இன்கம் 10,000 ரூபாய் தான். இன்னைக்கு 65,000 ரூபாய். எப்படி வந்தது? சொன்னதை செய்யறாரு. அப்ளைன் என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்றாங்க. தட்ஸ் ஆல். ட்ரைனிங் மீட்டிங் உட்காரோம்னா உட்கார்றாங்க. டெய்லி டீமோட பேசுறாங்க. வாரத்துல ஒரு நாள் டீம் மீட்டிங் வைக்கிறாங்க. இதுதான் சக்சஸ். டீமுக்கு நம்ம எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்மளும் கத்துக்கிட்டே இருக்கணும். டீமுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். டீமோட ஒர்க் பண்ணணும். டீமோட கம்யூனிகேஷன்ல இருக்கணும். நல்ல உறவோட இருந்தாலே அது மிகப்பெரிய வெற்றி. கம்யூனிகேஷன், தெரிஞ்ச தகவல்களை, நல்ல தகவல்களை உடனே கீழே கொடுக்கணும். நான் இதை செய்யணுமா, எனக்கு இது முடியுமா, எனக்கு இது நடக்குமா, இதெல்லாம் வருமா, போகுமா, உண்மையிலேயே இவங்களுக்கு எல்லாம் பணம் வருதா, ஆராய்ச்சி பண்ணினே இருக்காதீங்க. டக்குன்னு வருதா வரலையா, உங்களுக்கு டவுட் இருக்கா, அவங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வாங்கி பாருங்க. அதுக்கப்புறம் வேலை செய்யுங்க. 2012 நான் ஜாயின் பண்ணும்போது அதை தான் பண்ணேன். விக்டோரியா மேடம் அன்றைக்கு வந்து 40,679 ரூபா வாங்கியிருக்கிறான்னாங்க. அவங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை கேட்டேன். நான் வெறும் இதோ காக்கல, பேங்க் ஸ்டேட்மெண்ட் எனக்கு பேங்க்ல கிரெடிட் ஆன இதை காட்டுங்க. அதை பார்த்தேன், இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இது வரும் அப்படின்னா ஏன் நம்ம செய்யக்கூடாது? செய்வோம். வெறித்தனமா செய்யணும். அது உங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க. நிறைய பேர் இப்போ சில வருடங்களாக பார்த்துருக்கீங்க, சில பேர் சில மாதங்களாக பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எங்க போனாலும் சரி மார்னிங் செஷன் செஞ்சே ஆகணும். ஏன்னா இது என்னுடைய வாழ்க்கை மட்டும் இல்லை, பல பேருடைய வாழ்க்கைக்கு, பல பேருடைய வெற்றிக்கு நான் ஒரு சின்ன காரணமா இருக்கிறேன். அந்த இதை நான் செய்யணும். என் டீமுக்கு வெற்றி அடைய, என் டீம் வெற்றி அடைய நான் என்னென்ன செய்யணும் அதை செஞ்சுட்டு இருக்கிறேன். இதைத்தான் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். இதைத்தான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுதான் வெற்றி. என்னுடைய டீம் மட்டும் இல்ல, வெஸ்டீஜை யார் யார் நேசிக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் ஜெயிக்கணும். டீம் விக்டரியில யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாரும் ஜெயிக்கணும். டீம் விக்டரியுடைய வெற்றி என்னுடைய வெற்றி. அப்ப டீம் விக்டரியில தான் என் டீம் இருக்கு. இன்னும் நம்ம நண்பர்கள் எல்லாரும் இருக்காங்க. அவங்க எல்லாரும் ஜெயிக்கணும். ஸோ தொடர்ந்து செயல்படுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு காலையில அந்த பிரீத்தி மேடம் பார்த்தீங்க. பிரீத்தி மேடம் பேசுனதை கேட்டீங்க. இது நம்ம வாழ்க்கையில இன்றைய நாள் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையா இருக்கணும். இந்த நாள் குறிச்சு வச்சுக்கிங்க. மே 10ஆம் தேதி காலையில நமக்கு ஏற்பட்ட இந்த உணர்வு நம்மளை இன்னும் சிறப்பா செயல்படுத்த வைக்கணும். மிகப்பெரிய வெற்றி அடைய வைக்கணும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஆல். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். சார் இந்த வீடியோ கொஞ்சம் அப்ளை பண்ண முடியுங்களாங்க சார்? அதான் இப்ப போட்டுருந்தேன் மேடம். பார்க்கல நீங்க? பாதியில தாங்க சார் வந்தேன். கொஞ்சம் யூடியூப்லயே இதுலயே ஷேர் பண்ண முடியுங்களாங்க சார் இது? அது யூடியூப்ல எங்க இருக்குன்னு தெரியல மேடம். எனக்கு வாட்ஸ்அப்ல வந்தது. நான் வந்து இப்போ என்னுடைய வாட்ஸ்அப்பை ஃபுல்லா இப்போ நான் வந்து இங்க லேப்டாப்ல டவுன்லோட் பண்ணி அதுல இருந்து இப்போ நான் போட்டேன் மேடம். ஓகேங்க சார். எப்படிங்க சார் இப்ப இத வந்து முதல்ல இன்னொரு தடவை நான் அதை ஃபாலோ பண்ணணும். கொண்டு போய் நம்ம வெஸ்டேஜோட டீம்ல இருக்கீங்க அனைத்து பேர்த்துக்கும் இது போய் சேர ஆகணுங்க சார். அது உங்களுடைய ஆசை நியாயமானது. எனக்கு கூட டீம் விக்டரியில எல்லாருக்கும் கொடுக்கணும்னு ஆசையா இருக்குது. நான் அதுக்கான முயற்சி பண்றேன். நாளைக்கு இப்ப திரும்ப ஒரு நேரம் நான் அதை போடுறேன், பாருங்க. விருப்பம் உள்ளவங்க திரும்பவும் பார்க்கலாம். அதுக்கப்புறம்
டைம் ஆயிடுச்சு. இருந்தாலும் நான் ஓகே போடுறேன். அதுக்கப்புறம் ஓகே யார் யாருக்கு எப்படி நான் இது பண்ண முடியுமோ ஷேர் பண்றேன். ஓகேங்க சார். அப்ப இது திருப்பி ரிப்ளை பண்ணாட்டி கூட இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் ஒரு வாய்ப்பு அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பா நிறைய ஒரு தன்னம்பிக்கை வந்து இதுல குழப்பத்துல அதுல செவ்வாய்ச்சிருமா அப்படின்னு வர்றவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு அதாவது இது வந்து தன்னம்பிக்கை. இது இது வந்து வெஸ்டீஜ்ல ஜெயிச்சவங்க இல்ல. வாழ்க்கையவே ம், ம். ஜெயிச்சவங்க. கண்டிப்பா வாழ்க்கையில கண்டிப்பா அதாவது இந்த அளவுக்கு ஒருத்தருக்கு கஷ்டப்பட்டாலும் நான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். என்னால நிக்க முடியும். ம், அதாவது ம். என்னால வாழ முடியும்ன்ற நம்பிக்கையே நிறைய பேருக்கு இல்ல. கண்டிப்பா கண்டிப்பா ஆனா இப்படி பாதிக்கப்பட்டவங்கள அதிலிருந்து வெளிய கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க நினைச்சு செய்யற விஷயத்த நிச்சயமா பாராட்டணும். பாராட்டுறது மட்டும் கண்டிப்பாங்க சார். இல்லாம கண்டிப்பா இந்த அவங்கள ஒரு மாதிரிலாம் இன்ஸ்பிரேஷனா எடுத்து நம்ம எல்லாரும் அத ஃபாலோ பண்ணணும். அதுதான் முக்கியம். கண்டிப்பா அதுதான் உண்மை உண்மை. ஓகேவா? தேங்க்யூ சரி, நான் இப்ப தேங்க்யூ திரும்பவும் நீங்க கேட்டதுக்காக திரும்பவும் போடுறேன். சார். ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூங்க சார். வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன்.